ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி திரும்பியும் ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லி. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து சைட் கிளிப் பண்ண போகிறோம். இது வந்து நான் 2 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். முன்னாடி வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்திருப்போம். அதோட அகலம் வந்து இது வந்து 2 சென்டிமீட்டரும் பாருங்கள் 2 சென்டிமீட்டர் எடுத்திருப்பேன். இதோட நீளம் வந்து 6 இன்ச்சு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நம்ம முதல்ல பண்ண மாதிரி தான், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து சைட் கிளிப் அப்படிங்கிறதுனால 2 பீஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து கட் பண்ணும்போதே எல்லாத்துலேயுமே வந்து 2 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ் வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். ரெசின் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, அதாவது ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் வந்து மெட்டீரியல் மேக் பண்ணுறது, அப்புறமா OHP ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூச்சஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஆரஞ்சு கலர்லேயும் இதே மாதிரி நான் வந்து 2 சென்டிமீட்டர் அகலமும் 6 சென்டிமீட்டர் நீளமும் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரும் அதே மாதிரி தான் 3லேயும் வந்து 2 பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஒயிட்டோட சென்டரில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டேன். ஆனால் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அதில் தெரியாது. ஏன்னா நம்ம இதை வந்து 2யுமே அந்த 3 பீஸையுமே மடக்கி தான் அந்த பவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாடலில் தான் நம்ம வந்து சைட் கிளிப் பண்ண போகிறோம். ஃபைனலாக முடிச்சப்புறமா பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதை விட இதுதான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம அதில் வந்து கேன்வாஸில் வச்சு ஒட்டியிருப்போம், அதுக்கப்புறமா பண்ணியிருப்போம். இதில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம இந்த 3 பீஸை நம்ம ரெடி பண்ணிவிட்டு 3 பீஸையும் வந்து உள்ள ஒரு பீஸை வந்து நல்லா மடக்கிட்டு அதுக்குள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மடக்கின ஷேப்லேயே இருக்கும். அதே மாதிரி 3 பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப 3ஐயும் வந்து ஒன்றோட ஒன்று வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து குட்டியாக வந்து ஒயிட் கலரில் அந்த ஷீட்டில் கட் பண்ணி அந்த கட்டுற மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே நான் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருப்பேன். அதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது இது இப்போ நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால அந்த கலரை மேக் பண்ணி நான் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ உங்களோட பிள்ளைங்களுக்கோ இல்லைன்னா நீங்கள் சேல் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இந்த ஷீட்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா உழைக்கும். இந்த ஷீட்டில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிட்ஸுக்கு நம்ம உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பட்டு பாவாடை போடுறாங்களோ இல்லைன்னா ஃப்ராக் போடுறாங்களோ அந்த கலர் என்ன கலரோ அந்த கலரில் இந்த கில்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பீடோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம சிங்கிளாக ரெடி பண்ணி இந்த ஹேர் பவுருக்கு பார்த்திங்களா, இந்த ரீத்துன்னு சொல்லுவாங்களா, அதில் கூட நீங்கள் சைடில் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம விருப்பம் தான், நம்ம எப்படினாலுமே மேக் பண்ணலாம். நம்ம கடைகளில் வாங்குறதே வந்து நம்ம யாரோ ஒருத்தங்க ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணுறது தான் நம்ம வாங்குகிறோம். இது நமக்கு வைக்கிறத நம்மளே வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து ரெடி பண்ணி வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பார்த்தீங்கனாலே அது தெரியும். நம்ம அம்மா ரெடி பண்ணி கொடுத்தது, நம்ம அக்கா ரெடி பண்ணி கொடுத்தது, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம 3 கலர்லேயும் 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து க்ளூ போட போகிறோம். என்னோடய சேனலில் வந்து ப்ரூச்சஸ் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. எதுவும் மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் மேலே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கிட் அவைலபிளாக இருக்குது. கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா. தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங், மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. மெட்டீரியலுக்கு எல்லாருக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. இப்போ வந்து நம்ம இதோட சென்டரில் நான் வந்து ரவுண்ட் ஷேப் போட்டு அந்த அசோக சக்கரா லைன் வந்து நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஆனால் வந்து நம்ம இதை மடக்கிடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. இது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து மேலே வந்து ஒட்டலாம். நான் வந்து இதில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருப்பேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு இப்போ ஒயிட் கலர் அந்த கில்டர் பேப்பர்லேயே இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் அந்த பவு ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே நான் ஸ்டோன் ஒட்டின இடத்துல நீங்கள் அதை ஒட்டினீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க.
இப்போ நம்ம ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறமா வந்து ஒயிட் கலர், நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சு தான் நம்ம வந்து பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணுறது இந்த மாதிரி தான். அப்படி மடக்கி வச்சு அதில் நடுவில் கட்டின மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம பேக் சைடில் வந்து க்ளூ ஒவ்வொரு இதுலேயும் நம்ம மடக்கி மடக்கி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோட்டலாக வந்து ஒவ்வொன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து க்ளூ போடணும். இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இதுக்கு இடையில க்ளூ போட்டிங்க அப்படின்னா மூணுமே நல்லா ஒட்டிக்கிடும். இதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் கலர் கில்டர் பேப்பரை வந்து குட்டியாக வந்து சைஸ் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி இதுக்கு மேலே அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்து அதையும் வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி அது காஞ்சதுக்கு அப்புறமா வந்து இதோட சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் 2 பீஸும் ரெடி பண்ணேன். இதில் வந்து நீங்கள் பேக் சைடில் கொஞ்சம் கொண்டு கேன்வாஸை வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு அதில் வந்து திரும்ப நீங்கள் வந்து அந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த சைடு கிளிப் வந்து ரெடி ஆயிரும். இப்போ 2 பீஸும் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம கிளிப்பு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.